إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث رجالا كثيرا من النساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களின் சிறந்த படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளர், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமியில் அவனுக்கு மிக பிடித்தமான ஒரு இடத்தில் அவனது தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் ஜுமா என்ற ஒரு இபாதத்தை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். மாணவர்களே, அல்லாஹ் இந்த பூமியில் நம்மை படைத்தது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த வாழ்க்கை தரப்பட்டது. அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அமல்களால் அழகிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பரிசோதித்து தேர்வு செய்வதற்காகத்தான் உங்களுக்கிடையே வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய புத்தகம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அமல்களால் அழகிய செய்யக்கூடிய மனிதர்கள் யார் என்பதை பரிசோதித்து தேர்வு செய்வோம். அப்படியானால் அழகிய அமல்கள் என்றால் என்ன? நன்மையான காரியங்கள், நன்மையான செயல்பாடுகள், நன்மையான உதவிகள், நன்மையான தர்மங்கள். நன்மை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு வரையறுத்து தந்தார்களோ அந்த அத்துணை காரியங்களும். நன்மையை யார் தீர்மானிப்பது? நன்மையை யார் முடிவு செய்வது? மனிதர்களுக்கு அந்த அதிகாரம், அந்த தகுதி ஒருபோதும் வழங்கப்படவே இல்லை. We have no rights to decide what is right and what is wrong.
இது நன்மை என்று இது தீமை என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஒருபோதும் மனிதர்களுக்கு வழங்கப்படவே இல்லை. அப்படியானால் அன்பானவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் இதுவெல்லாம் நன்மை இதுவெல்லாம் தீமை என்று பட்டியல் போடுகின்றார். எந்த தூதரை முன்மாதிரியாக அனுப்பினானோ அந்த தூதரும் நன்மை தீமைகளுடைய பட்டியலை நமக்கு கற்றுத் தந்துவிட்டு போயிருக்கிறார். அந்த நன்மைகளை பல வழிகளில் பல விதங்களில் பலவாறு மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படியெல்லாம் தெரியுமா? ஒரு நன்மையை குறிப்பிட்ட சில நேரங்களில் செய்யக்கூடிய விதத்திலே மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும். குறிப்பிட்ட சில நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதோடைய நன்மைகளை பற்றி, அதோடைய விசேஷத்தை பற்றி, அதோடைய சிறப்புகளை பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி அறிந்தவர்கள் நான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானே அரசன், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, நானே அரசன், நானே அரசன், என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் உண்டா, நான் அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய யாரேனும் உண்டா, சம்பந்தமான நன்மை. இன்னும் நமக்கு நன்றாக தெரியும், ஃபஜ்ர் தொழுகையுடைய முன் சுன்னத், ஃபஜ்ர் அல்ல, ஃபஜ்ர் தொழுகையுடைய முன் சுன்னத்துடைய சிறப்பு இந்த உலகம் அதைவிடவும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கே இவ்வளவு நன்மை என்றால் குறிப்பிட்ட ஒரு நாள், உதாரணத்திற்கு ஜுமாவுடைய நாள், அதனுடைய சிறப்புகளை நிறைய அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்ன, ஹதீப் அவர்கள் மிம்பரில் ஏறக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னதாக உள்ளே நாள் அரஃபாவுடைய நோன்பு பிறை 9, முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9, 10 ஆஷூரா நோன்பை நோக்கக்கூடிய அந்த நாள். இப்படியாக நாள்களை பற்றி மிக விசேஷமாக குறிப்பிட்ட நன்மைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இது நாள் குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் 1000 நன்மைகள். மஸ்ஜிதுல் ஹரமை தவிர, மஸ்ஜிதுல் ஹரமிலே தொழுதால் என்ன, ஒரு நேர தொழுகையை தொழுதால் 1,00,000 நன்மைகள், பைத்துல் முகத்தஸிலே தொழுதால் 500 நன்மைகள் என்று குறிப்பிட்ட இடத்தின் நன்மைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதே போல்தான் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி அந்த பள்ளிவாசலிலே தொழுதால் அவர் உம்ரா செய்த நன்மை. இப்படி இடத்தை பற்றிய நன்மைகளை சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் நாடினால், இன்று குறை தென்பட்டால், அல்லாஹ் அப்படியான ஒரு வாய்ப்பை தந்தால், நாளை ரமலான் மாதத்திற்கு நுழையக்கூடிய பெரிய வாய்ப்பு நமக்கு காத்திருக்கின்றது. நேரம் நன்மை, நாட்கள் நன்மை, இடம் என்று நன்மை என்று குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறிப்பிட்ட சில மாதங்களையும் நன்மைகளை சேகரிப்பதற்காக, நன்மைகளை சேமிப்பதற்காக, நன்மைகளை அதிகமாக செய்வதற்காக நமக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் வழங்குகின்றார். இந்த வருடம் என்ன தீர்மானித்து வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை. ஏன்? இன்றைய மதியம் உயிரோடு இருக்கின்றோம், சரிதான். இன்றைய மதியம் உயிரோடு இருக்கின்றோம், சரிதான். ஒருவேளை இன்றைய குறை தெரிந்து ரமலான் மாதத்திற்குண்டான அறிவிப்பு வந்து சகர் செய்வதற்குண்டான நேரத்திற்குள் இந்த சபையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் உயிரோடு இருப்பார்கள் என்பது தெரியாது. அல்லாஹ் யாருக்கு அந்த வாக்கியத்தை வழங்குகின்றான் என்பதை அவனே அறிந்தவனாக இருக்கின்றான். அடிப்படையில் ரமலான் மிகச் சிறந்த ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பு, நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு. இம்மை மறுமை பற்றி ஒரு ஒப்பீட்டை சொல்வார்கள் தான் அவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இம்மை என்பது வாய்ப்புகள் மட்டுமே வழங்கப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு களம்.
என்ன விசாரணையும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. இம்மை என்பது என்ன? வாய்ப்புகள் மட்டுமே திரும்ப திரும்ப. ஒவ்வொரு நாடும் தொழுகைக்கான வாய்ப்பு, ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்வதற்குண்டான வாய்ப்பு, ஒவ்வொரு வருடம் ரமலானுடைய வாய்ப்பு என்று வாய்ப்புகள் மட்டுமே வழங்கப்படக்கூடிய விசாரணையோ தீர்ப்போ இல்லாத ஒரு இடம் இம்மை, அந்த களம். மறுமை விசாரணையும் தீர்ப்பும் மட்டுமே இருக்கக்கூடிய களம். ஒருபோதும் வாய்ப்புகள் வழங்கப்படாது என்பதை அறிந்தவர்கள். அப்படியாக இந்த ரமலான் மீண்டும் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன உள்ளத்தில் அப்படியான ஒரு பார்வையை, அப்படியான ஒரு நியத்தை, ஒரு தேட்டத்தை, ஒரு நாட்டத்தை, ஒரு கவலையை, ஒரு எதிர்பார்ப்பை நாம் வச்சிருக்கின்றோம். நிறைய கேட்டதுதான் சொல்லமாக. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல மற்ற நாட்களை விட 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஆதமுடைய மகனுக்கு 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் நோன்பை தவிர. அந்த ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது நோன்பை தவிர நோன்பிற்கு நானே கூறி கொடுப்பேன், நோன்பு எனக்குரியது என்று நோன்பை, ரமலான் மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லுகின்றார் என்று சொன்னால் மீண்டும் வருகை வந்திருக்கின்றது, வருகை தரப்போகின்றது இந்த ரமலான். என்ன நோக்கம்? அதையும் நிறைய மொழி கேட்டவர்கள் தான். சூரத்துல் பக்ராவுடைய 183வது வசனத்தில் நாம் மனப்பாடம் செய்த வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஷ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல, விதியாக்கப்பட்டதை போல இந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்படுகின்றது. என்ன காரணம்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறக்கூடும். அப்படியான ஒரு வாய்ப்பு வேண்டும். ஏன்? கடந்த வருட ரமலான் பெற்ற இறையச்சத்தை சற்றென்று அந்த மாதம் முடிந்தவுடனேயே பாவத்தில் விழுந்து, பாவத்தை செய்து, பாவத்தை பார்த்து, பாவத்தை கேட்டு, பாவத்தை கொடுத்து, பாவத்தை வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம். எவ்வளவு பாவம் செய்தாலும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், ஏதோ ஒரு நேரத்தில் மனசின் ஓரத்தில் நான் சொர்க்கத்திற்கு தான் போகணும் என்ற மனதில் ஓரத்தில் என்ற எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ்வுடைய எந்த விதமான கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் அடிப்படையிலேயே தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட மக்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஷைத்தான்களுக்கு விலங்கெடுக்கப்படக்கூடிய மாதம். திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம். சுப்ஹானல்லாஹ். எந்த வேதத்தை இந்த மனிதர்கள் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கினானோ அந்த வேதம் இறங்கிய மாதம் பாவ மன்னிப்பின் மாதம், தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம், அதிகமான நன்மைகளை தேடி தேடி செய்யக்கூடிய மாதம், இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய மாதம். குறிப்பாக இந்த மாதத்தின் கடைசி 10 நாட்களுடைய ஒற்றை இரவுகள். எவ்வளவு காலம் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வச்சிருப்பான்னு தெரியாது, வாழ்நாளை எவ்வளவு நீட்டிக்கிறான்னு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். 83 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு மனிதன் சேகரிக்கக்கூடிய நன்மைகளை ஒற்றை இரவில் பெறுவதற்குண்டான லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதமான மாதம் என்பதை நாம் உணர்ந்தால், அப்படியானால் என்ன முடிவு செய்து வைத்திருக்கின்றோம்? எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம்? எப்படி பயன்படுத்த போகின்றோம்? அன்பானவர்களே, ரமலான் மாதம் என்பது குறிப்பிட்ட சில நேரம் நாம் நோன்பு இருந்து பட்டினி கிடப்பதற்காக வகை வகையான விதவிதமான ருசியான உணவுகளை தயாரித்து சமைத்து தின்பதற்கான உண்பதற்கான மாதம் அல்ல. குறிப்பிட்ட சில நேரங்கள் நாம் பட்டினி கிடந்து நோன்பு என்பதற்காக ஃபர்லான தொழுகைக்கு கூட எழாமல் சோம்பேறித்தனமாக வீட்டிலே முடங்கி உறங்கி கழிப்பதற்குண்டான மாதம் அல்ல. இனி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? தெரியாது. நான் முன்னே சொன்னதுதான், இன்றைய நள்ளிரவு மரணிச்சு முதல் சகரை அல்லது நாளை
நோன்பாக இருந்தால் நாளை முதல் சகரை சந்திக்காமல் மன்னரைக்கு போவதற்குண்டான வாய்ப்பு கூட இல்லை. கடந்த வருடம் ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லையே. இந்த செய்திகளும் நிறைய கேட்டவர்கள் தானே. அப்படியானால் சொல்வார்களே, என்ன செய்ய, ஒட்டுமொத்த உடலையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பது இந்த மாதம். ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே கழிப்பதற்காக என்ன நாம் முயற்சி செய்வது இந்த மாதம். ஒரு நபிமொழி உண்டு, யார் பொய்யான நடவடிக்கைகள் மற்றும் பொய்யான பேச்சுக்கள் மற்றும் வீணான நடவடிக்கைகள் விட்டும் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப இந்த மாதத்துல பொய்யான பேச்சுக்கள் நம்மிடத்தில் வருமா என்பதை, வீணான நடவடிக்கைகள் வருமா என்பதை நாம் என்ன மிக மிக ஜாக்கிரதையாக. ஆனால் இந்த அற்புதமான வாய்ப்பை நெற்றி முதல் பாதம் வரை ஒட்டுமொத்த உடலையும் அல்லாஹ்வை பயந்து லஅல்லக்கும் தத்தகூன் என்று மிகச் சிறந்த வார்த்தையில் அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டான் என்று மாதம். அல்லாஹ்வை பயந்தவர்களாக இந்த ஒட்டுமொத்த உடலையும் பயன்படுத்துவது, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாகவே இந்த என்ற சப்தம் என்னுடைய செவியிலே நுழைகின்ற பொழுது உடனடியாக அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை புரிந்தவனாக மிக விரைவாக ஓடி சென்று இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் நுழைந்து முதல் வரிசையில் நின்று அந்த நோன்பினுடைய நன்மை பெறுவதற்காக, இந்த நெற்றியை அல்லாஹ்விற்காக சஜிதா செய்வதற்காக நாம் மிக விரைவாக செல்வது இந்த நெற்றியை. இந்த பார்வையை ரமலான் மாதத்தில் மிக கவனமாக எந்த விதமான மோசமான செய்திகளை பார்ப்பதற்காகவோ காட்சிகளை பார்ப்பதற்காகவோ பயன்படுத்தாமல் நன்மையான விஷயங்களை பார்ப்பதற்காக, குறிப்பாக திருமறை குர்ஆனுடைய பக்கங்களின் ஊடாக நமது பார்வையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் இந்த பார்வைகளை பயன்படுத்துவது. கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி ஆக்சிஜனை உள்ளே நுழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாச சுழற்சியின் சுற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாசி, எனது மூச்சுக்காற்று, எனக்கான மூச்சுக்காற்று தடைபெற்றால் மரணித்து போய்விடுகிறது. இன்னும் இந்த மூச்சுக்காற்று அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றானே, இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே, அதற்காக நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வை துதித்து நினைத்து புகழ்ந்து மகிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி அவனுக்கு அடிபணிந்து நிற்பது. இந்த நாவை நல்ல விஷயங்களை கேட்பதற்காக, நல்ல விஷயங்களை பேசுவதற்காக, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்காக, அல்லாஹ்வை புகழ்வதற்காக, நன்றி செலுத்துவதற்காக, திக்ர் செய்வதற்காக, துஆ செய்வதற்காக, தஸ்பீஹ் செய்வதற்காக என்று அல்லாஹ் இந்த நாவை அதற்காக மட்டுமே பயன்படுத்துவது. அல்லாஹ் அந்த உள்ளத்தை அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் தான் அமைதி அடையும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த அமைதியை அடையக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தந்த இந்த உள்ளங்களை அப்படியாக பயன்படுத்துவது. அல்லாஹ் தந்த இந்த கைகளை திருமறை குர்ஆனுடைய பக்கங்களை புரட்டுவதற்காக ஒரு நெருக்கு, ஒரு ஸ்பரிஷம், ஒரு தொடர்பு, திருமறை குர்ஆனுடைய பக்கங்களுக்கும் நம்ம விரல்களுக்குமான மிக நெருக்கமான படைப்பு இருக்கக்கூடிய விதத்தில் பயன்படுத்துவது. அல்லாஹ் கூலி தருவான் என்பதற்காக இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை அதிகமான தான தர்மங்களை செய்வதற்காக பயன்படுத்துவது. இந்த கால்களை, இந்த பாதங்களை அதிகமான நன்மைகளை ஒவ்வொரு நேர தொழுகைக்காகவும், இரவு நேர தொழுகைக்காகவும், மார்க்க உபதேசங்களை கேட்பதற்காகவும் நான் அல்லாஹ் அந்த பாதங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இப்படியாக எல்லாவற்றையும் அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான், அல்லாஹ் கூலி தருவான் என்பதற்காகவே பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாறுவது. குறிப்பாக அன்பானவர்களே, ஒருபோதும் நமது வீட்டு பெண்களை, பாசத்துக்குரிய தாய்மார்களை, அன்பு சகோதரிகளை இந்த ரமலான் மாதத்தில் சமையல்காரிகளாக மாற்றினார்கள். இந்த ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாம் எப்படியோ அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். அவர்களும் இபாதத் செய்ய வேண்டும், அவர்களும் நன்மைகளை செய்ய வேண்டும், அவர்களும் குர்ஆனை ஓத வேண்டும்.
இந்த மாதத்தில் நமக்கான உணவுகளை தயார் செய்வதற்காக அவர்களை நெருக்குவதோடு நமது நண்பர்களுக்காகவும் நமது பணியாளர்களுக்குமாக உணவை சமைக்கக்கூடிய என்ன ஒரு சமையல்காரிகளாக அவர்களை ஒருபோதும் ஆக்கிவிடாதீர்கள். அவர்களும் நன்மைகளை சேகரித்து சேமித்து சொர்க்கத்தை பெற வேண்டாமா? அந்த இபாதத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டாமா? அந்த கவலையை அவர்களுக்கு ஊட்ட வேண்டாமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் பெற வேண்டாமா? அப்படியான ஒரு நிலையில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமான இபாதத்துகளை செய்வதற்காக நிறைய செய்திகள் உண்டு. ஆனால் எல்லாம் நாம் கேட்டதுதான், நாம் செவியில் வாங்கியதுதான், நாம் உள்ளத்தில் பதிய வைத்ததுதான். என்ன செய்ய வேண்டும்? கடந்த வருட ரமலானை பாழ்படுத்தியதை போல இந்த வருட ரமலானை ஒருபோதும் பாழ்படுத்த மாட்டேன் என்ற ஒரு லட்சியத்தை, ஒரு சபதத்தை, ஒரு சவாலை, ஒரு இலக்கை வைத்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நுழையக்கூடிய பெரும் வாய்ப்பை, பெரும் பாக்கியத்தை, இந்த அற்புதமான வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த ரமலானை அடைவதற்குண்டான முயற்சியை, அதற்குண்டான எதிர்பார்ப்பை நாம் வளர்த்துக் கொள்வோமாக. இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய சூழலையும் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நுபுரிய சொல்வர்களே, ரமலானுடைய சிறப்பு, ரமலானுடைய முக்கியத்துவம், ரமலானுடைய நன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் நெருங்கின்ற பொழுது, அந்த மாதம் நெருங்கின்ற பொழுது கேட்கக்கூடிய ஒரு வழமை, ஒரு வாடிக்கை, ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. ஆனால் என்ன, எந்த சொர்க்கத்திற்கு போய்விடக்கூடாது என்ற ஒரு அஜெண்டாவை வாங்கி வந்தவன் ஷைத்தான் ஆரம்ப குறிப்பிட்ட சில நாட்களில் இபாதத்தோடு, ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பேணுதலோடு அந்த நாட்களை கழிக்க வைப்பார். கழித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை தடுமாற்றத்தில் ஆழ்த்துவார். அதற்கு பிறகு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அலட்சியம், ஒரு புறக்கணிப்பு, ஒரு பொடுபோக்குத்தனம் நுழையக்கூடிய விதத்தில் நம்மை மாற்றக்கூடிய அப்படியான ஒரு நிலை இந்த வருடம் வரக்கூடாது என்று உறுதியோடு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தை பயன்படுத்துகிறோம். அதோடு மாணவர்களை நிறைய நன்மைகளை சேகரிப்பதற்காக தயாராக வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடிய நன்மை, தான தர்மங்களை செய்யக்கூடிய நன்மை, இரவு நேர வணக்கங்களை ஈடுபடக்கூடிய நன்மை, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அதன் மூலமாக பெறக்கூடிய நன்மை, பாவ மன்னிப்பு, எத்தனை பாவங்களை நாம் செய்தோம், அல்லாஹ் மட்டுமே அறிந்த பாவங்கள், எந்த மனிதர்களுக்கும் அறியாத பாவங்களை செய்து போனால் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அப்படியான ஒரு சூழல், அப்படியான ஒரு வாய்ப்பு, அப்படியான முயற்சி. இந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நிறைய நன்மைகள் நமக்காக காத்திருக்கின்றது இந்த மாதத்தில். சரி, இந்த மாதத்தில் நுழைகின்ற பொழுது எல்லாரும் ஒரே போல, எல்லா மனிதர்களும் ஒரே விதத்தில், எல்லா மனிதர்களும் ஒரே சமநிலையோடு இந்த மாதத்தில் நுழைய மாட்டார்கள். ஆரோக்கியத்தில் குறைந்தவர்கள், பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள் என்று பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தினுடைய ஏற்ற இறக்கத்தோடும் இந்த மாதத்தில் நுழையக்கூடிய மக்கள் உண்டு. அப்படியாக நாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு விரும்புவதை ஒரு மூமின் தன் சகோதரனுக்கு விரும்புவது, தனக்கு விரும்புவதையே ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான நிறைய வாய்ப்புகள் ரமலான் மாதத்தில் கொட்டி கிடக்கின்றன. உண்மையில் சொல்ல போனால்
அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு களத்தை இந்த பூமியில் ஆக்கி வைத்திருக்கிறார். என்னது? அல்லாஹ்வுடைய வீடு. இந்த பூமியின் மேற்பரப்பிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு இடம் அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜிதுகள் தான். அது ஓலை குடிசையா, ஓட்ட வீடா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுகளா, சிமெண்ட் கூரையால் வேயப்பட்டதா, மஸ்ஜித் தக்வாவை போல 4 அடுக்கு கொண்டதா, அல்லது பிரம்மாண்டமான 20-30 சென்டுகளிலே கட்டப்பட்டதா, பல அலங்காரங்களை கொண்டு கட்டப்பட்ட வீடா, 1000-2000 நபர்கள் நின்று தொடரக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமா? அது அல்ல. எங்கே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட்டு துதிச்சு இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசலாக இருக்குமோ அதுதான் பூமியில் மேற்பரப்பில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான ஒரு இடம். அல்லாஹ் மிக மிக வெறுக்கக்கூடிய இடம் கிடையாது. அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை விரும்பக்கூடிய, எதை வெறுக்கின்றானோ அதை வெறுக்கக்கூடிய இடத்திற்கும் நான் நகர வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான மனிதர்கள் தொழுகைக்காகவும் இன்னொரு விஷயங்களுக்காகவும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக வந்து போகக்கூடிய அல்லாஹ்வுடைய வீடுதான் மஸ்ஜித் தக்வா. ரமதான் என்றால் 2 மடங்கு 3 மடங்கு நிறைய சகோதரர்கள் வந்து போகக்கூடிய இடம். எதற்காக? இபாதத்திற்காகவும், இரவு வணக்கத்திற்காகவும், மார்க்க உபதேசங்களை கேட்பதற்காகவும், நோன்பு திறப்பதற்காகவும் என்று நூற்றுக்கணக்கானவர்கள். அப்படி நூற்றுக்கணக்கானவர்களிலே பொருளாதார ஏற்ற இறக்கம் உள்ளவர்களும் வந்து போகிறார். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாம் செய்வதை போலவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் என்ன அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம். முகலாவாசிகளுக்கு நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நோன்பு கஞ்சி தயாரித்து விநியோகம் செய்திருக்கின்றன. எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளிவாசலும் செய்து போகிறது. ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் 150-200க்கு உட்பட்ட சகோதரர்கள் நோன்பை திறப்பதற்காக பல இடங்களிலிருந்து வந்து நோன்பை திறப்பதற்காக வரக்கூடிய சகோதரர்களுக்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வரக்கூடிய அந்த சகோதர சகோதரர்களுக்காக எல்லா விதமான முஸ்லீம்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆரம்பத்தில் சொன்னோம் 10 மடங்கு முதல் 700 மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தவறவிடலாமா? இட்ஸ் a great opportunity. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, பெரிய அருளான வாய்ப்பு, மாஷா அல்லாஹ், பெரிய பாக்கியம். இதை அணுகுவதற்கு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு சரியாக அவர்களுக்கு நன்றி செலுத்த கிளம்பிப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சொல்வர்களை எல்லா வருடமும் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் தக்வாவிற்கு உங்களை போன்ற நல்லவர்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் நாம் இப்பொழுது குறிப்பிட்ட அத்தனை சேவைகளும் பணிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய, இங்க வந்திருக்கக்கூடிய, மகளால் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அல்லாஹ் எனக்கு நரவான கூலி தந்து விட மாட்டானா என்று எதிர்பார்ப்போடு தந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் அத்தனை அல்லாஹ்வுடைய நாட்டம் மற்றும் உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் அத்தனை காரியங்களும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அப்படித்தான் செய்யப்பட வேண்டும். நல்ல எண்ணத்தை வைப்போம். அப்படியாக ஒரு நாளுடைய நோன்பு கஞ்சி கொண்ட செலவாக 6000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டது. நாம் அதை வேறொரு கோணத்தில் அணுக வேண்டும். அதனால்தான் சொன்னேன், எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள். நோன்பு கஞ்சியை நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு நோன்பு கஞ்சி தயாரித்து மகளாவிலே விநியோகம் செய்யப்படுகின்ற பொழுது எந்த வீட்டில் எந்த மாதிரியான உணவு சமைத்து அவர்கள் நோன்பை திறப்பதற்கான தயாரான நிலையில் இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாத அது மறைவான விஷயம். அப்படியாக வீட்டிலே 4-5 நபர்கள் இருக்கக்கூடிய அல்லது வறிய நிலையில் இருக்கக்கூடிய, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு வகையை தயாரித்து அத்தோடு சேர்ந்து இந்த நோன்பு கஞ்சி வீட்டில் தயாரிக்கணும்னா குறைந்தது 150 ரூபா ஆகுமா இல்லையா? அதற்கான பொருளாதாரம் இல்லாதவர்கள், நோன்பு கஞ்சியின் மீது விருப்பம் கொண்டவர்கள், வருடத்துக்கு ஒரு முறையாவது அதனுடைய ருசி சுவையை என்ன அருந்த வேண்டும் என்று நினைப்பு கொண்டவர்கள், அப்படியாக அவர்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு போய் அதை குடித்து தொண்டை நனைந்து வயிறு நிறைந்து மனது குளிர்ந்த அந்த நேரத்தில் இதற்காக முயற்சித்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ நன்மை நாடி உண்டு என்று பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனை நமக்கும் தானே. அதே போல 150-200க்கும் அதிகமான சகோதரர்கள் நோன்பு திறக்க யாரு வர்றான்னு தெரியாது.
வடமாநிலத்தில் இருந்து ஊரை விட்டு பிரிந்து குடும்பத்தை பிரிந்து ஆங்காங்கே கட்டிட வேலைகளை ஈடுபட்டு மிக சிரமமான நிலையில் அப்படியாக ஓடோடி வந்து அந்த வேலைகளுக்கும் இடையிலும் நோன்பை வைத்தவனாக, நமக்கு முகம் தெரியாத ஒரு சகோதரன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவனாக அப்படியான ஒரு நோன்பை நோற்றி அப்படியாக இஃப்தாருக்கு வந்து அவன் அந்த உணவை உண்ணக்கூடிய நேரத்திலே அவன் பிரார்த்தனை செய்தான். அந்த நன்மையும் நமக்காக சொன்னேன். இப்படியாக நாம் சக மனிதர்களுக்கு இப்படியான பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்கின்ற பொழுது அவருடைய பிரார்த்தனை நமக்கும் கிடைக்கும் என்றால் அல்லாஹ் நமக்கு கூலி தர மாட்டானா? அந்த அடிப்படையில் ஒரு நாள் உணவாக 4000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளார். இதெல்லாம் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளும். வெளியில நோட்டீஸ் போல ஒட்டி இருக்கு. உங்களை கேட்கின்ற பொழுது ஒரு வசுவாஸ் நமக்கு வந்து வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கேட்கிறார்கள். அப்படியான எண்ணம் வருவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். என்ன, இது அற்புதமான வாய்ப்பு என்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். இதன் மூலமாக இதை செய்து இதை கொடுத்து நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வேன் என்ற நல்ல எதிர்பார்ப்பு தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அத்தோடம்பானவர்களே, ஒரு வீட்டிலே அவ்வப்பொழுது நாம் சில பொருட்களை மாற்றுவதற்குண்டான செலவு இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய வீடு 4 ஃப்ளோர். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களை கேட்பதுதான் 1,54,000 ரூபாய் பெருமானம் உள்ள வேலைகள் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொஞ்சம் வேலைகள் இன்ஷால்லாஹ் வெளியே போகும்போது அந்த போர்டை பாருங்க, என்னென்ன தேவைகள் இருக்காங்க. நமது வீட்டிற்கு எப்படி நாம் முயற்சி எடுப்போமோ அதே போல அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு முயற்சி எடுக்க வேண்டும். என்ன பொருள்கள் வேண்டுமா, ஹாரம் வேணும், பாய் வேணும், மேட்டு வாங்கணும், இந்த பொருட்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட வேண்டும். ஃபேப்ரிகேஷன் ஒருங்கண்டு நிறைய வேலைகள் செய்து முடிச்சே ஆக வேண்டிய வேலைகள். அப்படி செஞ்சு முடிக்கப்பட்டால்தான் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற பொழுது அதை நல்ல முறையில் அவர்களுக்கான சேவைகளை செய்ய முடியும் என்ற கவலையும் பின்னணியில் தான். அதற்கான பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஆக பிரச்சனை நன்மை எதிர்பார்த்து எதுவெல்லாம் கேட்கப்படுகின்றதோ எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் முகச்சுழிப்பும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கு 200 மடங்கு நன்மையை தரக்கூடிய வாய்ப்பை நான் தட்டி கழிக்கலாமா என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் என்ன மொஹல்லாவாசிகளுக்கு நோன்பு கழிச்சுக்கொண்டான பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை கொண்டு இது மட்டுமல்ல சொல்வது, நிறைய புற செலவுகள் உண்டு, நிறைய உண்டு. அதற்கும் சேர்த்துத்தான் இந்த பொருளாதாரம் திரட்டப்படுகின்றதாக இந்த வாய்ப்பை ஒருபோதும் தவற விடாதவர்களாக எதுவெல்லாம் நம்முடைய செவியில் வருமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக, அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நல்ல மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்தில் செலவு செய்கின்றோமோ அதற்கான மந்தல்லதி உள்ளாக கருதன சொன்ன அல்லாஹ்வுக்கு அடகி முறையிலே கடன் கொடுக்கக்கூடிய யார் என்று அல்லாஹ் கேட்கின்றானே, அந்த அடிப்படை நல்ல எண்ணத்தோடு எல்லாவற்றுக்குமான பொருளாதாரத்தை நிறைவாக கொடுத்து அல்லாஹ்வுக்கு நிறைவான கோடி பெறக்கூடிய நல்ல மக்களாக ரஹ்மான் நம்மை ஆக்குவாராக.